கிண்டி எல்லைப்பிடாரி அருள்வாக்கு பீடத்திலிருந்து உங்க சாமியம்மா பேசுறேன். இப்ப நிறைய பெண்களுக்கு பிரச்சனை என்னன்னா குழந்தையின்மை. குழந்தை பாக்கியம் இல்லாத நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கிற போது அவங்க பார்க்காத மருத்துவம் இல்லை, போகாத இடம் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை. ஆனாலும் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியத்துல நிறைய பிரச்சனை வருது. பெண்களை எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு இருக்கிற மாதவிடாய் பிரச்சனை, அது ரொம்ப ஒரு சில பேருக்கு தள்ளி வர்றது, சில பேருக்கு மாசம் 2 மாசம் 3 மாசம் அப்படி தள்ளி வர பிரச்சனைங்க. அப்புறம் அவங்களுக்கு அந்த கர்ப்பப்பையில அந்த கரு முட்டை வளர்ச்சி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறவங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா அந்த உள்ள கர்ப்பப்பையில நிறைய இந்த நீர் கட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்க. இப்படி பெண்களுக்கு நிறைய பிரச்சனையினால குழந்தை இல்லாத பாக்கியம் அவங்கள எல்லாமே நிறைய பேர் இங்க நம்ம அம்மனவர்களால தீர்த்து நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்துருக்குறோம். ஆண்களை பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு பாயிண்ட்ஸ் கம்மியா இருக்கு, அவங்களுடைய அணுக்கள் கம்மியாகுது. பாயிண்ட்ஸ் 15 10 20 இப்படிதான் இருக்கு நிறைய பேர். இப்ப ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களும் நிறைய மருந்து மாத்திரை ஸ்கேன் பண்ணிக்கிறது, அவங்களும் நிறைய சம்மந்தப்பட்ட அந்த மருத்துவத்தை பார்த்துன்னு தான் வராங்க. ஆனாலும் அவங்களுக்கும் நிறைய குழந்தைகள் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதனாலே அவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா தெய்வங்களையும் குல தெய்வங்களையும் வெறுத்து போறாங்க. நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அதனால நம்ம எவ்வளவு தெய்வங்களை கும்பிட்டு நம்மளுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கு. அதனால அதெல்லாம் மன உடைச்சலுக்கும் மன அழுத்தத்துக்கும் தான் பெண்களும் ஆண்களும் நிறைய தள்ளப்படுறாங்க. ஆண்களை பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்கள் இப்ப குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி அதன் மூலியமா குழந்தை பாக்கியம் இல்லாத நிறைய பேர் இருக்கிறாங்க. கெட்ட பழக்க வழக்கங்களை ஈடுபட்டுக்கிட்டு அதனால அந்த பாயிண்ட்ஸ் அதெல்லாம் கம்மியாகிறது, அந்த மாதிரிலாம் இருக்கு. அதனால ஆண்களையும் நம்ம ஆலயத்துக்கு வர வைத்து அவங்களுக்கு நல்லபடியா அந்த குடிப்பழக்கத்திலிருந்து மீட்டு எடுத்து கெட்ட பழக்க வழக்கங்கள்ல இருந்து மீட்டு எடுத்து அதன் மூலியமா அவங்களுடைய பாயிண்ட்ஸ் அதிகமாக்கி அதன் மூலியமாவும் குழந்தை பாக்கியம் கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்படி நிறைய பேர் நம்ம கிட்ட வந்திருக்காங்க. பாயிண்ட்ஸ் கம்மியா இருக்கிற ஆண்களும் சரிதான், நீர்க்கட்டி சம்பந்தப்பட்டவங்க, இப்ப நான் சொன்ன மாதிரி மாதவிடாய் தள்ளி 3 மாசம் 2 மாசம் அப்படி தள்ளி வரவங்க, மாதவிடாய் சரியா எல்லாமே இருந்தும் சில பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத, அதன் மூலியமா பரிகாரம் மூலியமா அவங்களுக்கு நிறைய தீர்வு நாங்கள் மருத்துவத்துல கூட கைவிடப்பட்ட எத்தனையோ பேர் நம்ம ஆலயத்துக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. கண்டிப்பா அம்மன் அருளால எல்லாருக்குமே 2 குழந்தையாவே நிப்பாட்டி அந்த அம்மன் அருள் புரிஞ்சிருக்கா. அனைத்து மக்களும் கண்டிப்பா வரணும், குழந்தை பாக்கியத்தை பெறணும். அதுதான் என்னுடைய வேண்டுதலும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஈக்காத்தங்கல வரேன். எனக்கு 4 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. அப்போது இங்கே சொல்லியிருந்தாங்க, இங்கே குறி சொல்கிறாங்கன்னு கேட்டு பாருன்னு சொன்னாங்க. வந்தோம், அதேமாதிரி குறி சொன்னாங்க 3 மாதம் கன்ஃபார்ம் ஆகிடும்னு சொன்னாங்க. சரி, அவங்க சொன்னவே நாங்களும் கூட வந்தோம், எல்லாம் பார்த்தோம். அதேமாதிரி மசாலா கூட ஃபேமஸாக நடக்கும் இங்கே. அதுக்கு வந்திருந்தோம் நானும் எங்கள் வீட்டுக்காரோம். அதுக்கு கரு முட்டை கொடுத்தாங்க, அது நானும் எங்கள் வீட்டுக்கு குடித்தோம். அந்த மாதமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சரி, ஏதோ நம்பிக்கை நம்ம தான் ஹாஸ்பிட்டல் பார்த்தோம், பார்த்தா கன்ஃபார்ம் சொன்னாங்க. அதேமாதிரி அடுத்த மாதம் ஸ்கேன் எடுக்க போட சொல்லியிருந்தாங்க. சரி, ஏதோ இதில் போயிட்டு இருந்தோம், கடைசியில் பார்த்தா கன்ஃபார்ம் ரெட்டை குழந்தைன்னு சொன்னாங்க. இதில் என்ன ஒரு சந்தோஷம்னா ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க.